ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம அயன்ஸ் கிச்சனில் பார்க்க போகிறது இறால் வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான இறால் எடுத்து நான் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். வறுவலுக்கு தேவையான சின்ன வெங்காயம் கொஞ்சம் நறுக்கியது, பச்சை மிளகாய், கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். தேங்காய் இந்த மாதிரி கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுது பார்த்திங்கன்னா 1.5 டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். மசாலா பார்த்திங்கன்னா கறி மசாலா தூள் 1.5 டீஸ்பூன், மிளகாய் தூள் 2 டீஸ்பூன், காரம் நம்மளுக்கு தேவையான அளவு தான். இதில் தக்காளி சேர்க்குறதுனா சேர்த்துக்கலாங்க. தக்காளி சேர்த்திங்கன்னா தேங்காய் வெறும் ஆப்ஷனல் தான். இப்போ ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். எண்ணெய் ஹீட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிடலாம். பச்சை மிளகாய், கருவேப்பிலையெல்லாம் நம்ம வெங்காயத்தோடு இப்போ சேர்த்துடலாம். இந்த இறால் வறுவல் பார்த்திங்கன்னா மித்த இறாலில் செய்கிறத விட வெள்ளை இறால்னு தனியாக கிடைக்குங்க. அதில் செஞ்சோம்னா இன்னுமே நல்லாயிருக்கும். வெங்காயம் நல்லாவே வதங்கிருச்சுங்க. இதோட நம்ம இஞ்சி பூண்டை சேர்த்து நல்லா கொஞ்சம் நேரம் வதக்குவோம். மிளகாத்தூளையும் நம்ம ஆட் பண்ணிடலாம். மிளகாத்தூள் நல்லாவே வதங்கிடுச்சுங்க. இப்போ நம்ம அதோட கறி மசாலா தூளையும் சேர்த்துருவோம். இறாலையும் அதோட நம்ம ஆட் பண்ணிடலாம். இதுக்கு நம்ம ரொம்ப தண்ணி ஊற்ற வேண்டியது இல்லைங்க. நம்ம கொஞ்சமாக ஊற்றினாலே போதும். ஏன்னா இறாலே நம்மளுக்கு தண்ணி விடும். அதோட நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்து நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா தேங்காய், அதையும் நம்ம சேர்த்துடலாம். எல்லாமே சேர்த்தாச்சுங்க. இப்போ நம்ம கிண்டி விட்டுட்டு நம்ம மூடி அடுப்பில் வச்சிடலாம். நம்மளோட இறால் வறுவல் பார்த்திங்கன்னா ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சம் தண்ணி நிற்கிது. நம்ம அடுப்பை ஆனில் வச்சு நல்லா சுருள கிண்டி நம்ம இறக்க வேண்டியது தாங்க. இப்படி நம்ம கிண்டிக்கிட்டே இருந்தாலே நம்மளுக்கே தெரியுங்க. இறால் நல்லா ட்ரை ஆகும். அந்த மாதிரி ட்ரையாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம இறக்குற பக்குவத்துக்கு வந்துருச்சு. இப்போ நம்ம இறக்கிடலாம். நம்மளோட இறால் வறுவல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. மறந்துடாமல் அயன்ஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்டை கண்டிப்பாக சொல்லுங்கள்.